திருப்பத்தூரில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தக்காளி கொடுத்த நூதன விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீசார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் திருப்பத்தூர் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரவீன்குமார் தலைமையிலான போலீசார் ஜின்னா சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தங்களின் பாதுகாப்பிற்காக கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுரைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விபத்து அபாயத்தை உணர்ந்து முறையாக தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை போலீசார் அவர்களின் பொறுப்புணர்வை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக தக்காளி பழங்களை பரிசாக கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் துண்டு பிரசுரங்களையும் கொடுத்தனர். அதேபோல தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை போலீசார் நூதன முறையில் தக்காளி கொடுத்து நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்திய போலீசாரை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பாருங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சார் எல்லாருமே. ஃபேமிலியா போறீங்க, ஒரு வண்டியில 4 பேர் போயிட்டு இருக்கீங்க சரிங்களா. டூ வீலருங்கிறது 2 பேர் பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாம கூலிங் கிளாஸ்ல அழகா போட்டுருக்கீங்க. ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலிக்குமே நல்லது. நம்ம வீட்டில் ஒய்ஃப் நீங்க தான் சொல்லணும் சரிங்களா. நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கவனக்குறைவு ஹெல்மெட் போடாமலையோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது என்டையர் ஃபேமிலியும் பாதிக்கும். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சார். உங்களை தான் கூலிங் கிளாஸ் நீங்க அழகா போட்டுருக்கீங்க, ஒயிட் டிஷர்ட்டு. ஹெல்மெட் போடலாம்ல, அதை கலந்து சொல்லல, அதை போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டும் சேர்த்து போடுங்க சரிங்களா. ஹெல்மெட் போடணும் சரியா, அழகா கரெக்ட் பண்ணிருக்கேன். போலீஸுமே இருக்கு, ஆர்மி பஸ்ஸுமே இருக்கிறீங்க. ஹெல்மெட் போடலாம்ல, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கப்பா. ஒரு நிமிஷம் கவனப்படுங்க சரியா. இன்னொரு அடிபட்டாலும் கையோ காலம் உடஞ்சா ஒன்றாகாது உயிருக்கு. ஆனா தலையில் அடிபட்டு ஆகும், உயிர் தான் போகும் சரிங்களா. மனித உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி சிபிஓவும் மனுஷனுக்கு மூளை, அந்த மூளை வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உடல்ல உயிர் இருக்கும். அந்த மூளையை பாதுகாக்கிற ஹெல்மெட் தான், அந்த உயிரை பாக்குறது ஹெல்மெட். ஃபேமிலியா போறீங்கம்மா, ஹெல்மெட் போட்டு சொல்லுங்கம்மா வீட்டுக்காரங்களே, நீங்க தான் சொல்லணும். நம்ம சின்ன குழந்தைங்க கூட்டு போனீங்க, அந்த பையனை ஒரு 10 ரூபாய் உட்கார வைக்கலாம். ஹெல்மெட் போடலாமா சரிங்களா. உங்க உயிர் எப்படி முக்கியமோ குழந்தைங்க உயிர் அதோட முக்கியம். ஹெல்மெட் போட்டு விடுங்கம்மா, ஹெல்மெட் போட்டு விடுங்க சார். பயணம் போல இல்லைங்க, சொல்றதை கேளுங்க. என்ன என்னப்பா படிக்கிற தம்பி? நீங்கப்பா சின்ன பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வரீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதுமாதிரி 2 சக்கர வாகனத்துல 2 பேர் மட்டும் உட்காருங்க. மேடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எச்சில் உட்காந்துருக்காங்க சரிங்களா. விட்டு போறதுதான் ஹெல்மெட் போட்டு ஓடுங்க. சேஃபா போயிட்டு சேஃபா வாங்கப்பா. சூழ்நிலையில 2 பேர் மட்டும் பயணம் பண்ணுங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போக்குவரத்து விபத்துல முதல்ல இருக்கு. அதுல தமிழ்நாடு இருக்குது. இப்போ நம்ம சின்ன ஒரு கவனக்குறைவு ஹெல்மெட் எல்லாம் போடுறது பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுத்தும். கையோ காலோ உடஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் அடிபட்டா என்ன ஆகும், உயிர் போயிடும். நீங்கள் ஹெல்மெட் போட விட்டுங்க ஹெல்மெட் போட விடுமா, ஹெல்மெட் போடுப்பா, ஹெல்மெட் போடு. காலை படிச்சிருக்கீங்களா சொல்லிடுவோமா. அவனுக்கு எழுப்பு சார், போடுங்க சார். வாங்கிட்டு 2.25 லட்சம் பைக் எடுத்துருக்கீங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்கி போடுங்க சரிங்களா. அது உங்களுக்கு நல்லது. அழகா கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கீங்க, ஹெல்மெட் போட்டுங்க. இப்போ அம்மா நீங்கள் தான் சொல்லணுமா வீட்டுக்கு. ஏன் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அழகு சரிங்களா. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகும்போது சரி, தனியாக போகும்போது சரி ஹெல்மெட் போடுங்க தம்பி. அந்த வண்டியில் 4 பேர் போகிறீங்க, ஸ்கூல் குழந்தை இருக்குது. பாப்பா ஸ்கூலில் சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு, வீட்டில் அப்பா ஹெல்மெட் போனால் ஹெல்மெட் போட சொல்லணும் சரிங்களா. அப்போ நீங்கள் காலேஜ் நீங்கள் சொல்ல முடியாமா சொல்லுங்க. காலேஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஹெல்மெட் போட சொல்லி. அதெல்லாம் பெரியவா யாரு, மாமாவா அடிக்கலாம் அடிச்சு சொல்லி விடு, ஹெல்மெட் போட மாமா சொல்லு இல்லையா. ஸ்கூல் குழந்தைங்க நீங்க சொல்லணும், வீட்டு அப்பா அம்மாவோ யாருனாலும் சரி வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லணும். ஹெல்மெட் போட்டு போடணும் சரியா.
மூணு சொல்லுது டக்குனு போங்க, எவ்வளவு நேரம் பேசுவாங்க பாருங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறது. நாங்க சொல்றது உங்க வாழ்க்கைக்கும் சரி குடும்பத்தோட நல்லதுக்கும் சரி சேர்த்து தான் சொல்றோம். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க தயவு செஞ்சு.